அண்ணே அதே சொல்லுங்கண்ணே, அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். அச்சோ, அதான் நான் மறந்துட்டேன். இல்லை, ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ண மூமெண்ட்னா என்னோடய கேரக்டர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேரக்டர். ஸோ அதுக்கான ஒரு லுக்கு, ஒரு பார்க்குறதுக்கான லுக்கு அதெல்லாமே இப்படி தான் இருக்கணும்னு பர்டிகுலராக டைரக்டர் கேட்டது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸோ அதை ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்தது வந்து ஹீ இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ அந்த டைமில் வெரி ஹாப்பி. இல்லை, ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே தான். ஸோ எங்கள் ஹோல் கேங்குமே கேங்ஸ்டர்ஸாக நினச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்கிறவங்க தான். தே ஆர் நாட் ரியல் கேங்ஸ்டர்ஸ். ஸோ அதே மாதிரி தான் ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் வந்துட்டு கேங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டோம். எல்லாமே காமெடியாக, ஃபன்னியாக, ஜாலியாக அப்படி தான் பிஹேவ் பண்ணுவோம். ஸோ ரெண்டும் சேம் தான். வைபு அந்த மாதிரி தான், ஒரு வைபாகவே இருப்பார்ல. ஸோ இப்போ நிறைய பேர் அந்த வைபிங் ஸ்டார் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வைப். ஆமாம், ஒரு டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக ஒரு காமெடியான ஒரு ஆங்கிளில் தான் ட்ரீட் பண்ணியிருப்பாங்க டைரக்டர். ஸோ யா. இல்லை, இது அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி பேஸ் பண்ண படம். லைக் இட்ஸ் நாட் ஒரு லாஜிக்கலாக ரொம்ப கதை அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகாமல், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய காமெடி ஃபிலிம்ஸ் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருக்காங்க டைரக்டர். ஸோ நமக்கு ஃபேவரட்டான நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜ், காமெடி, அந்த டைமிங் எல்லாமே பார்க்குறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் வந்து பார்க்கலாம் June 20th.